சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல். இன்னைக்கு நாம ஜும்மாவுடைய நாள்ல இருக்கிறோம். வாரத்திலே வைத்து மிக சிறந்த நாளாக இருக்குது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய சிறப்புகள்ல துவாக்கள் ஏற்கப்படக்கூடிய சிறப்பு தான் இருக்கிறதே உயர்ந்த சிறப்பாக இருக்கு. அந்த சிறப்பை ஒரு அடியான் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கான தேவையான விஷயத்தை தான் நம்ம பார்க்க போறோம். அதற்கான துவாவை தான் பார்க்க போறோம். நமக்கு வாரம் பூரா பாத்தீங்கன்னா எத்தனையோ அமல் செஞ்சுட்டோம், எத்தனையோ முன் வச்சுட்டோம் தேவைகள், அது நிறைவேறாம இருக்கலாம். நானும் வாரக்கணக்கா கேட்கிறேன், எனக்கு நடக்கவே மாட்டேங்குதுன்னு கவலைப்படுறீங்களா? இன்னைக்கு ஜும்மா தான் உங்களுக்கு கிடைத்த ஒரு அரிய வாய்ப்பு. ஏன்னா ஜும்மா நாள்ல ஒரு அடியான் கேட்கக்கூடியதை அல்லாஹ் விரும்பிய நேரத்தில் கேட்டுவிட்டால் அது அப்படியே கிடைக்கும். அப்படி இருக்கும்போது இந்த ஜும்மா ஒன்றே நம்ம முழுமையாக பயன்படுத்தி கொண்டாவே போதும். இனி வரக்கூடிய நாட்கள் முழுவதுமே அது நமக்கு நல்லதா அமையும். நம்ம ஒரு தேவையை 100 நாள் கூட கேட்போம், 2 மாசமா 3 மாசம் கேட்போம். ஆனா அது ஒரு தடவை அல்லாஹ் ஆமீன் கூறி நடத்தி கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் அது என்ன ஆகும்? அதுக்கப்புறம் அதோடைய தேவையே நம்ம இல்லாமல் இருப்போம். அது பல வருஷம் ஆனாலும் சரி அதனுடைய பலனை அடைந்து கொண்டே இருப்போம். இதுதான் நம்மளுடைய துவால இருக்கக்கூடிய சக்தி. நாம நினைக்கிறோம் பல நாளா கேட்டுட்டு இருக்கோமே, நின்று கிடைக்கவே மாட்டேங்குதுன்ட்டு. ஆனா அது கிடைக்கிறதுக்கு ஒரு நொடி போதும். கிடைச்சதுக்கு அப்புறம் பல வருஷத்துக்கு அதனுடைய பலன் இருக்கு. அதனால துவா கேட்கக்கூடியவர்கள் சலிப்படையாமல் துவா செய்யுங்க. நம்ம பல மாசமா கேட்டாலும் அது நடந்த நொடியிலிருந்து பார்க்கும்போது நம்மளுடைய ஆயுள் காலம் முழுவதும் அதனுடைய நன்மையை நம்ம அடையக்கூடியவர்களாக இருக்கும். திருமணமே ஆகலைன்னு கவலைப்பட்டு துவா செஞ்சுட்டே இருப்பாங்க. ஆனா அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு நேரத்தை ஆக்குவான். அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுவதும் அந்த வாழ்க்கை அவர்களுக்கு இருக்கும். குழந்தையே இல்லைன்னு கவலைப்படுவாங்க, அல்லாஹ் ஒரு குழந்தையை ஏற்படுத்துவான். அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுவதும் அவர்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் இருக்கும். இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம துவா கேட்கும் போது அவசரப்படுறோம்ல, அவசரப்படாதீங்க. நம்ம சில விஷயங்கள் தாமதமாய்தான் கிடைக்குதுங்கிறது உண்மை. ஆனா அதனுடைய பலன் நீடித்திருக்கும். அதனாலதான் அல்லாஹ் பார்த்தா அதை சரியான நேரத்துல கொடுக்கறதுக்காக நம்மளை தடுத்து வைத்திருக்கான், காத்திருக்க வைத்திருக்கான். ஆனா அதை நம்ம அடைந்து கொள்வதற்கான அமல்களை நாம தடுத்து வச்சிடக்கூடாது. அதை நம்ம செஞ்சுட்டு இருக்கணும். அதற்கு பார்க்கும்போது நம்ம துவாக்களை அவ்வளவு மின்னல் வேகத்துல கபுல் செய்து கொடுப்பதற்கும், கேட்ட உடனே அல்லாஹ் அதை நிறைவேற்றி கொடுக்கறதுக்கும், அல்லாஹ் மறுக்காமல் கொடுத்திருப்பான்ல. இந்த துவா கேட்டா நான் மறுக்க மாட்டேன், இதை யார் கேட்டாலும் நான் அப்படியே கொடுத்துருவேன்ட்டு, அந்த மாதிரியான சில துவாக்களை அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு நேரடியாக கற்றுக் கொடுக்குறான். அந்த துவாக்களை நம்ம இந்த நாள்ல ஓதணும். அப்படி நம்ம ஓதும் போதுதான் நம்மளுடைய தேவைகள் பார்த்தா சரி இந்த அடியான் கேட்டுக்கொண்டே இருக்கான், நம்ம கபுல் பண்ணலாம்னு சொல்லிட்டு அல்லாஹ் நம்ம கபுல் படுத்துவான். அல்லாஹ் கொடுக்குற வரையும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஆனா கேட்காம வெயிட் பண்ணக்கூடாது, கேட்டுக்கொண்டே இருக்கணும். அதற்கான முயற்சியாக இன்னைக்கு நம்ம ஒரு சில துவாக்களை பார்க்கிறோம். ஜும்மா நாள்ல நீங்க இதை எந்த நேரத்துல வேணா ஓதலாம். காலையில ஃபஜ்ர்ல ஆரம்பிச்சு இரவு வரையும் நீங்க சும்மா இருக்கும்போது கூட ஓதலாம். அப்படி இல்லாட்டினா நீங்க தொழுதுட்டு கூட ஓதலாம். எல்லா நேரத்திலயும் ஓதுங்க. முக்கியமா ஜும்மாக்கு பின்னாடியும் அசருக்கு பின்னாடியும் ஓதிருங்க. ஏன்னா அந்த நேரம் தான் துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரமா இருக்குன்னு சொல்லப்படுது. இப்ப நம்ம அந்த துவாவை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுங்க. மத்தவங்களுக்கு இது காமிச்சு அவங்களும் ஓதி பலனடையட்டும். அந்த நன்மையும் உங்களுக்கு வரட்டும். இந்த ஜும்மா நாள்ல நிறைய பேர் துவா செய்ய சொல்றீங்க. உங்க அனைவருக்காக நான் துவா செஞ்சுட்டு இருக்கேன். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு ஜும்மாவுடைய நேரத்துல உங்களுக்காக நான் துவா செய்றேன். எனக்காக நீங்களும் துவா செய்யுங்க. அல்லாஹ் உங்களுக்கு இன்னையோடவாது உங்களுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி கஷ்டங்களை இன்னைக்கு எல்லாமே நல்லதாக ஆக்கி வைப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்ப நம்ம அந்த சில துவாக்களை பார்க்கலாம். முதல் துவா என்ன தெரியுங்களா? ஜும்மா நாளுடைய அருட்பாக்கியங்கள் அனைத்தையும் நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாவே நீங்க முதல்ல உங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் கழித்துக் கொள்ள வேண்டும். அப்ப முதல் துவாவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைலத்துல் கத்ர் இரவுக்கு சொல்லி கொடுத்த அந்த துவாவை ஓதிக்கோங்க. அதுதான் பாவ மன்னிப்பு துவால ரொம்பவே சின்ன துவாவும் சிறந்த துவாவும் இருக்கு. அதை ஓதுனா நம்ம பாவம் எல்லாம் கழிஞ்சிரும். பாவம் எல்லாம் ஒரு மனிதன் கழியும் போது அவன் கேட்கக்கூடிய துவாக்கள் கபுலாகும். அப்ப அந்த துவா தான் அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃவ ஃபஃபு அன்னி. அப்படின்னா யா அல்லாஹ் நீயே மன்னிப்பவன், மன்னிப்பை விரும்புபவன், எனவே என்னை மன்னிப்பாயாக அப்படிங்கக்கூடிய அந்த துவா தான். நம்ம அடுத்த துவாவை பார்க்கறதுக்கு முன்னாடி இதை கையோட 3 தடவை ஓதிட்டு போயிடலாம். ஒரு 4-5 துவா இருக்கு. நம்ம ஓதும் போதே ஒரு 3 தடவை ஓதிட்டோம்னா அதனுடைய பலனை அப்பவே நம்ம பெற்றுக்கொண்டு போவோம். துவாவை பொறுத்தளவுக்கு மினிமம் 3 தடவை, அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு வேணா அதிகமா ஓதிக்கலாம். இப்ப நம்ம 3 தடவை ஓதிட்டு அடுத்த துவாவை பார்க்கலாம். அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃவ ஃபஃபு அன்னி. அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃவ ஃபஃபு அன்னி. அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃவ ஃபஃபு அன்னி. யா அல்லாஹ் நீயே மன்னிப்பவன், மன்னிப்பை விரும்புபவன், எனவே என்னுடைய பாவத்தை மன்னித்து விடுவாயாக. ஆமீன். அடுத்த துவா பாத்தீங்கன்னா நம்ம முதல்ல பாவ மன்னிப்பு கேட்டதுக்கு பிறகு இந்த முஹ்மீனான முஸ்லிமான சமுதாயத்துக்காக நம்ம துவா செய்யணும். நம்ம துவாவே அப்படிதான் அமைப்புல இருக்கும். அந்த மாதிரி கேட்டாதான் நம்மளுடைய துவாவும் கபுலாகும். அந்த துவா தான்
அல்லாஹ் மகுஃபிர்லி வல் முஹ்மினீன வல் முஹ்மினாத்தி வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் அப்படின்னா, யா அல்லாஹ் இந்த முஹ்மீனான முஸ்லிமான சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஆண் பெண் அனைவருடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக, இன்னும் என்னுடைய பாவத்தையும் மன்னிப்பாயாகன்னு அர்த்தம். இதை ஓதுபவர்களுக்கு முஹ்மீனான முஸ்லிமான ஆண் பெண் எத்தனை பேர் இருக்காங்களோ அந்த எண்ணிக்கையில அவர்களுக்கு நன்மை வழங்கப்படும்னு சொல்லப்படுது. நீங்க நினைத்து பாருங்க, ஜும்மா நாள் அமல்கள்ல சிறந்த நாள். நிறைய அமல் செய்யணும், நிறைய நன்மை செய்யணும்னா எவ்வளவு நேரம் அமல் செய்ய முடியும்? 24 மணி நேரம் அமல் செய்து கொண்டே இருக்க முடியுமா? அப்படி செய்ய முடியாது. நம்ம செய்யக்கூடிய குறைந்த அமல்லையே அந்த நன்மையெல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கணும். அதுக்குதான் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ஓதுறது. இப்ப நீங்க 3 முறை இதை ஓதிக்கோங்க. அல்லாஹும்ம மக்ஃபிர்லி வல் முஹ்மினீன வல் முஹ்மினாத்தி வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத். அல்லாஹ் மக்ஃபிர்லி வல் முஹ்மினீன வல் முஹ்மினாத்தி வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத். அல்லாஹ் மக்ஃபிர்லி வல் முஹ்மினீன வல் முஹ்மினாத்தி வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத். அடுத்தது, நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து கவலைகளும் துன்பங்களும் துயரங்களும் பிரச்சனைகளும் நீங்கணும். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. நம்ம அல்லாஹ்விடத்துல 2 விஷயத்தை தான் கேட்போம். ஒண்ணு இந்த கஷ்டத்தெல்லாம் போக்குன்னு கேட்போம், இன்னொன்னு இந்த நல்லதெல்லாம் தான்னு கேட்போம். இது 2 தவிர நம்ம வேற எதுவுமே கேட்க மாட்டோம். நோவுல இருக்கவங்க உடல் வலி அப்படிங்கக்கூடிய கஷ்டத்தை போக்க சொல்லி கேட்பாங்க. குடும்பத்துல பிரச்சனை இருக்கவங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையை போக்குன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்ப நம்ம முதல்ல அல்லாஹ்விடத்துல பிரச்சனையை போக்க சொல்லிதான் கேட்போம். அதற்கு இந்த துவா சிறந்த துவா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதை ஓதிய போது எப்படி அவர்களை அல்லாஹ் அவர்களுடைய சிரமத்திலிருந்து வெளியாகினானோ அதே மாதிரி என்னுடைய உம்மத்துல நீங்க ஓதுங்க, உங்களையும் உங்களுடைய சிரமத்திலிருந்தும் கஷ்டத்திலிருந்தும் அல்லாஹ் வெளியாக்குவான்னு சொல்லி கொடுத்தாங்க. அந்த துவாவை 3 முறை ஓதிக்குங்க. துவா நமக்கு தெரிஞ்சதா இருக்கலாம், ஆனா அதை நம்ம எவ்வளவு தடவை வலியுறுத்தி ஓதுறோம் அப்படிங்கறதா ரொம்ப முக்கியமாக இருக்கு. நம்ம தொடர்ந்து செய்யறதுல தெரிஞ்ச துவா தானே நம்ம விட்டுறோம். இதை நீங்க ஓதிக்கோங்க. லா இலாஹா இல்லா அன்த சுபஹானக இன்னி குந்து மினல் வாலிமீன். லா இலாஹா இல்லா அன்த சுபஹானக இன்னி குந்து மினல் வாலிமீன். லா இலாஹா இல்லா அன்த சுபஹானக இன்னி குந்து மினல் வாலிமீன். யா அல்லாஹ், வணக்கத்துக்குரிய உன்னை தவிர வேறு யாரும் இல்லை, நீயே பரிசுத்தமானவன், எங்களுக்கு நாங்களே அநியாயம் இழைத்து கொண்டோம் அப்படிங்கக்கூடியது அர்த்தம். அடுத்து, இப்ப நம்ம கவலைகளை அல்லாஹ்விடத்துல சொல்லிட்டோம். அல்லாஹ் அந்த கவலை பிரச்சனை துன்பத்திலிருந்து வெளியே கொண்டு வருவான். அடுத்தது நம்ம என்ன கேட்போம்? இந்த நல்லதெல்லாம் தேவைன்னு நம்ம கேட்போம்ல, அதை இப்ப ஒதுக்கலாம். அதுதான் ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனத்தன் வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தவ் வக்கீனா அதாபன்னார். ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனத்தன் வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தவ் வக்கீனா அதாபன்னார். ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனத்தன் வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தவ் வக்கீனா அதாபன்னார். என்னுடைய ரப்பே, எங்களுக்கு இம்மேலையும் சிறந்ததேத்தா, மறுமேலையும் சிறந்ததேத்தா, இன்னும் நரக நெருப்புல இருந்து பாதுகாவல்தா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான துவா. இந்த துவா தான் அல்லாஹ் குர்ஆன்லயும் சொல்லியிருக்கான், ஒரு முஃமின் கேட்கறதே சிறந்த துவான்னு சொல்லி. இப்ப நம்ம எல்லா கவலையும் போக்க சொல்லி கேட்டோம், எல்லா நல்லதையும் கேட்டுட்டோம். அடுத்தது என்ன கேட்கணும்? நம்ம மறுமைக்காக கேட்கணும். மறுமைக்காக இந்த 2 துவாக்களை கற்றுக் கொடுத்து அந்த 2ஐயும் யார் கேட்கிறாங்களோ அவர்கள் சொர்க்கவாசி, இன்னும் நரகத்துல இருந்து பாதுகாக்கப்படுவாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லப்பட்டுள்ளது. எப்பயுமே இந்த மாதிரி சிறப்பான நாள்லாம் வரும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையை முற்படுத்தி இருக்காங்க. பாவ மன்னிப்பு கிடைக்கும், அவர்களுக்கு நரகத்திலிருந்து விடுதலை கிடைக்கும், அவர்கள் சொர்க்கவாசி, இந்த மாதிரியான அர்த்தங்களோட தான் அறிவிப்புகள் எல்லாம் நம்ம பார்க்க முடியும். அப்படின்னா சிறப்பான நாள்ல நம்ம மறுமையை முற்படுத்த வேண்டும். இந்த உலகத்துக்காக மட்டும் கேட்டுட்டு மரணிச்சோம்னா அது சரியா இருக்காது. அதனால மறுமைக்காக கேட்கிறோம். அதுல முதல் துவா, அல்லாஹும்ம இன்னா அஷ்அலுக்கல் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். யா அல்லாஹ், உன்னிடத்தில் நான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அப்படிங்கக்கூடிய சொர்க்கத்தையே வேண்டுகிறேன்னு அர்த்தம். அல்லாஹும்ம இன்னா அஷ்அலுக்கல் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அல்லாஹும்ம இன்னா அஷ்அலுக்கல் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அல்லாஹும்ம இன்னா அஷ்அலுக்கல் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். இதை நீங்க 3 தடவை ஓதுனனால இப்ப சொர்க்கமே அல்லாஹ் இடத்துல சொல்லுமாமா, இந்த அடியானை சொர்க்கத்துக்குள்ள விடுன்னு சொல்லி. ஏன்னா நம்ம சொர்க்கத்தை ஆசைப்படுறோம்னு சொல்லிட்டு சொர்க்கமும் சொல்லுதாமா நம்மளே ஆசைப்படுது. சுபஹானல்லாஹ். இதை நம்ம ஓதாம விடவே கூடாது, தினமும் ஓதுங்க. அடுத்தது, அல்லாஹும்ம அஜிர்னா மினன்னார். அல்லாஹும்ம அஜிர்னா மினன்னார். அல்லாஹும்ம அஜிர்னா மினன்னார் அப்படின்னா நரக நெருப்புல இருந்து பாதுகாப்பாயாக அர்த்தம். இதை நீங்க ஓதுறதுனால நரகமே சொல்லுதாம, இந்த மனிதனை எனக்கு நரகத்துக்குள்ள அனுப்பிடாத அப்படிங்கிறாம. சுபஹானல்லாஹ். நரகமே நம்மளை வேண்டாம்னு சொல்லிடுச்சுன்னா நமக்கு தான் நிம்மதி. அப்படி இருக்கும்போது நம்ம சொர்க்கத்தை கேட்கக்கூடிய நரகத்தை கேட்கக்கூடிய இந்த துவாவை தினமுமே 3 முறை குறைந்தது ஓதிவாங்க. இறுதியாக பாத்தீங்கன்னா,
மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட ஒவ்வொரு தேவைகளையும் அல்லாஹ்விடத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்வதற்கான துவா. அதாவது நம்ம இன்னைக்கு ஒரு தேவை கேட்போம், நாளைக்கு ஒரு தேவை வந்துடும், அதுக்கப்புறம் நாளைக்கு ஒரு தேவை கேட்போம், அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு தேவை வரும். நமக்கு தேவை வந்துகிட்டே இருக்கும். இந்த உலகத்துல எல்லாம் இதை ஒண்ணு மட்டும் நீ செஞ்சிரு, நான் கடைசி வரை எதையுமே கேட்க மாட்டேன்னு ஒரு மனிதன் சொல்லவே கூடாது, சொல்லவே முடியாது. அப்படி நீங்க சொல்றீங்கன்னாவே அல்லாஹ் அதை விரும்ப மாட்டான். நம்ம அந்த நேரத்துல அவசரத்துக்கு கேட்டுருவோம் அப்படி. ஆனா அதுக்கப்புறம் அல்லாஹ் அதோட பெருசை சோதனையா கொடுத்துருவான். அதுக்கு பதிலாக எனக்கு வேணுங்கிற ஒன்னொன்னே நீ கொடு அப்படின்னு சொல்லிதான் ஒவ்வொரு தடையும் நம்ம கேட்கணுமாமா. அப்ப பாத்தீங்கன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டாங்க, ரப்பி இன்னி லிமா அஞ்சல்த இளைய மின் ஹைரின் ஃபக்கீர். யா அல்லாஹ், என் மீது நீ இறக்கி வைத்துள்ள ஒவ்வொரு நல்லதின் மீதும் நான் தேவையுடையவனாகவே இருக்கிறேன் அப்படின்னாங்க. ரப்பி இன்னி லிமா அஞ்சல்த இளைய மின் ஹைரின் ஃபக்கீர். ரப்பி இன்னி லிமா அஞ்சல்த இளைய மின் ஹைரின் ஃபக்கீர். ரப்பி இன்னி லிமா அஞ்சல்த இளைய மின் ஹைரின் ஃபக்கீர். கடைசியாக 3 முறை ஸலவாத்தை ஓதி முடித்துக் கொள்ளலாம். அப்படிதான் நம்மளுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின். அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் உன்னுடைய சாந்தியும் ரஹமத்தையும் அருள்வாயாக ரஹ்மானே அப்படின்னு அர்த்தம். வெள்ளிக்கிழமை நாளில் ஸலவாத்து அதிகமாக ஓதுவது நமக்கு சுன்னத்தாக இருக்குது. இந்த 6 துவாக்கள் தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறந்த துவாக்களா இருக்கு. குர்ஆன்ல கொடுக்கப்பட்டுள்ள அறிவிப்புகள்ல அறிவிக்கப்பட்டுள்ள துவாக்களா இருக்கு. எல்லாமே சஹீஹான துவா, அல்லாஹ்வும் நேரடியாக பதிலளித்த துவாவா இருக்கு. இந்த துவாவை தான் இன்னைக்கு நீங்க அதிகமாக ஓதிக்கொண்டே இருங்க. அல்லாஹ் உங்களுடைய துவாக்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வானாக. இம்மை மறுமையுடைய அனைத்து நற்பாக்கியங்களையும் தருவானாக. நம்ம தொடர்ந்து சஹீஹான அறிவிப்போடு வீடியோ போட்டுட்டு இருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பார்த்து வாங்க. அந்த நோட்டிபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.